இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் நல்லவராக இருந்து வந்திருக்கிறார். அவருடைய கிருபைகள் மேலானது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இந்த நாளிலும் கூட நாம் ஒரு சில காரியங்களை நம்முடைய வசனத்திலிருந்து தியானிக்க போகிறோம். உங்களுடைய வேதத்தை பிலோமன் எழுதினதான நிருபத்திற்கு நேராக திறந்து கொள்ளுங்கள். பிலோமன் எழுதினதான நிருபத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு வேகமாக கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த நிருபத்தை பார்க்கிறதான போது இதிலே ஒரே ஒரு அதிகாரம் தான் காணப்படுகிறது. 25 வசனங்கள் காணப்படுகிறது. இந்த 25 வசனங்களுமே ஒரு நிருபமாக இதிலே நாம் பார்க்க முடியும். இந்த நிருபத்தை பவுல் எழுதியிருக்கக்கூடும். பவுல் இதை எழுதுகிறதான போது வசனம் 1 சொல்லுகிறது, அவரோடு கூட தீமோத்தேயுவும் காணப்படுகிற. வசனம் 1, கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயுவும், இந்த 2 பேருமாக சேர்ந்து எழுதுகிறார்கள். இதை யாருக்கு எழுதுகிறார்கள் என்று பார்த்தால், அடுத்த வசனம் அதோடு கூட சொல்லுகிறது, எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாய் இருக்கிற பிலேமோனுக்கும் பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்புவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. மெயினாக பிலேமோனுக்கும் அவருடைய வீட்டிலே கூடியிருக்கிறதான சபையில் உள்ளதான ஜனங்களுக்கும் பவுல் எழுதுகிறதான ஒரு காரியத்தை நாம் இதில் பார்க்க முடியும். இந்த அதிகாரம் தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையும் அன்பையும் மன்னிப்பையும் மட்டுமல்லாமல் ஒரு மீட்பையும் தெளிவாக விளக்கி உரைக்கிறதான ஒரு அதிகாரமாக நாம் இந்த பிலோமோன் எழுதினான நிருபத்தை பார்க்க முடியும். இதிலே 3 முக்கியமான கதாபாத்திரங்களை பார்க்க முடியும். யார் என்று சொன்னால், 1 பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல். 2வது பிலோமோன், இந்த நிருபத்தை யாருக்கு எழுதுகிறாரோ அந்த மனிதர். 3வதாக ஒனேசிமு என்கிறதான ஒரு மனிதனையும் நாம் இதிலே பார்க்க முடியும். எதற்காக பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார் என்று சொன்னால், ஒனேசிமு என்கிறதான ஒரு மனிதன் பிலேமோனுடையதான வீட்டிலே அடிமையாக காணப்படுகிறார். அங்கிருந்து தப்பி ஓடி விடுகிறார். இப்போது அவனை ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாக பவுல் எழுதுகிறதான ஒரு நிருபம் இது. மீதம் இருக்கிறதான வசனங்களிலிருந்து இந்த செய்தியை நாம் விரிவாக பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த 3 மனிதர்களையும் பற்றி பார்த்துவிட்டு இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோமோ இதை பற்றியும் நாம் பார்த்து இன்றைக்கு முடிக்க போகிறோம். முதலாவதாக பவுலை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த பவுல் யார் என்று சொன்னால், மிகவும் பிரபலமான ஒரு அப்போஸ்தலன், ஊழியன், தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறதான ஒரு மனிதர், மற்றவர்களுக்காக ஜெபித்து ஊக்கப்படுத்துகிறதான ஒரு அப்போஸ்தலனாக இந்த மனிதர் காணப்படுகிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறது முன்பதாக இந்த பவுலுடையதான வாழ்க்கை வித்தியாசமாக இருந்தது. இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு அப்புறமாக அவருடைய வாழ்க்கை மிகவும் மாறினதாக இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்கிறது முன்பதாக அவருடைய வாழ்க்கை ஒரு உண்மையான பரிசேயனாகவும் உண்மையான யூதனாகவும் காணப்பட்டது. இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு அப்புறமாக ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையை நாம் இதில் பார்க்க முடியும். இவருக்கு பவுல் என்றும் சவுல் என்றுமாக 2 பெயர்களை நாம் இந்த அப்போஸ்தல நடபடிகளிலே பார்க்க முடியும். எனவே இந்த பவுல் சவுல் என்கிறது இது 2 பெயர்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு அப்புறமாக இந்த பவுல் தன்னுடைய பெயரை மாற்றினாரா? அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்டுகிறதற்கு அப்புறமாக தான் இவர் கிறிஸ்தவனாக மாறினாரா? நாம் இதை பார்க்கும்போது சவுல் பவுல் 2மே ஒரே பெயர் தான். பவுல் எப்போதுமே தன்னுடைய பெயரை மாற்றவில்லை. ஆனால் இந்த சவுல் என்கிறதான பெயர் எபிரேய பெயராக காணப்படுகிறது. அவர் யூதனாகவும் யூதர்களுக்கு மத்தியிலேயுமே காணப்பட்டபடியினாலும் இயேசுவோடு கூட அவருக்கு அந்த ஒரு வெளிப்பாடு நடந்ததற்கு அப்புறமாக அவருடைய ஊழியத்தை தொடங்கினதான காலத்திலே யூதர்களுக்கு மத்தியிலே சிறு சிறு விதமான ஊழியத்தை செய்கிறார். எனவே அவருடைய பெயர் சவுல் என்று மாத்திரமே அழைக்கப்பட்டது. ஆனால் பவுல் என்று சொல்லுகிறது அது ஒரு ரோம பெயராக காணப்படுகிறது. இது இந்த யூதர்கள் அல்லாத, அதாவது புறஜாதிகள் மத்தியிலே எப்போது அவர் ஊழியத்திற்கு என்று சொல்லி இறங்கினாரோ அந்த நேரத்திலிருந்து அவருடைய பெயர் பவுலாக நாம் இதிலே பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 9வது வசனம் வரையிலும் இந்த பவுல் சவுல் என்றுதான் அழைக்கப்பட்டு வருகிறார். ஆனால் 13வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து தன்னுடைய ஊழிய பயணத்தை அவர் ஆரம்பிக்கிறார்.
புறஜாதிகளோடு கூட ஊழியம் செய்யும் வண்ணமாக அவர் கடந்து செல்லுகிறார். அப்படி கடந்து செல்லுகிறதான போது அவருடைய பெயர் சவுல் என்று இல்லாதபடிக்கு மற்ற ஜனங்களுக்கும் புரிந்து கொள்ளும் வண்ணமாக பவுல் என்கிறதான பெயரோடு அவர் அழைக்கப்படுகிறார். நாம் தெளிவாக பார்க்க முடியும். 13வது அதிகாரம் 1வது வசனத்திலே சவுல் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் 13வது அதிகாரம் 9வது வசனத்திலே பவுல் ஆகிய சவுல் என்று சொல்லி அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு அப்புறமாக பவுலாக மாறவில்லை. அவருடைய பெயர் ஏற்கனவே சவுல் ஆகிய பவுலாக காணப்பட்டது. அதே போல இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதற்கு முன்பதாகவும் அவர் மிகவும் தேவ பக்தி உள்ளதான ஒரு மனிதராக இருக்கிறார். அவர் பரிசேயனுக்கு பரிசேயனாகவும் யூதனாகவும் காணப்படுகிறார். அப்படியானால் அவன் மிகவும் வைராக்கியம் உள்ளதான ஒரு மனிதராக காணப்படுகிறார். எனவேதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதான ஜனங்கள் இயேசுவை ஆராதித்ததான போது அவர்களை உபத்திரவப்படுத்தினவராக இருந்தார். என்று சொன்னால் அவர் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் எப்போது இயேசு அவரோடு கூட இடைப்பட்டாரோ அதற்கு அப்புறமாக அப்படியே நேர் எதிராக மாறினது. இயேசுவை பற்றி அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். இயேசுவை பற்றி மற்றவருக்கு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். பவுல் ஒருவேளை இந்த நிருபத்தை ரோம சிறைச்சாலையிலிருந்து அவர் எழுதியிருக்கக்கூடும். எனவே இந்த நிருபம் சிறைச்சாலை நிருபம் என்று கூட அழைக்கப்படுகிறது. இந்த பிலோமோனுக்கும் பிலோமோனுடையதான சபை கூடி வருகிறதான ஜனங்களுக்கும் பவுல் எடுத்துரைக்கிறதான இந்த கடிதம் யார் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கொலோசியர் 4வது அதிகாரத்திலே பார்க்க முடியும். திகிக்கு என்கிறதான ஒரு மனிதன் மூலமாக இந்த பிலோமோன் எழுதினதான நிருபமும் கொலோசியர் எழுதின நிருபமும் பவுல் கொடுத்து அனுப்பியிருக்கக்கூடும். இரண்டாவது நாம் இதில் பார்க்கிறதான ஒரு மனிதர் யாருன்னு சொன்னால் ஒனோசிமு. இந்த ஒனோசிமு பிலேமோனுடையதான அடிமையாக காணப்படுகிறார். ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லியோ அல்லது தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியோ இப்போது ரோமாவுக்கு கடந்து செல்லுகிறார். ரோமாவிலே பவுல் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை அதை கேட்டு இந்த ஒனோசிமு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடும், நல்ல ஒரு மனிதனாக மாறி இருக்கக்கூடும். அதற்கு அப்புறமாக ஒனோசிமுக்கும் பவுலுக்கும் இடையே ஒரு மிகவும் பிரியமான நெருக்கம் காணப்படுகிறது. பவுலுடையதான ஊழியத்திலே மிகவும் புரோஜனம் உள்ளதான ஒரு மனிதனாக இந்த ஒனோசிமு காணப்படுகிறார். அந்த காலகட்டத்திலே அடிமைகள் மிகவும் கொடுமையாக அவர்கள் நடத்தப்பட்டார்கள். எப்போதுமே அவர்கள் வேலை செய்கிறவர்களாகவும் சரியாக இளைப்பாறுகிறதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லாத ஒரு சூழ்நிலையும், தன்னுடைய எஜமான்கள் எப்போது என்ன வேலை செய்தாலும் அவர்கள் செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள். ஒருவேளை இந்த அடிமையானவன் தங்களுடையதான எஜமானனுக்கு எதிராக எழும்பினாலோ தப்பித்துக் கொள்ள அவன் முயற்சி செய்தாலோ இந்த எஜமானன் அவனை கொல்லுகிறதற்குமான அல்லது எந்த விதமான பெரிய தண்டனை கொடுக்கிறதற்குமான அதிகாரம் அவரிடத்தில் காணப்படும். ஆனால் ஒருவேளை இந்த அடிமையானவன் தன்னுடையதான உண்மை தனத்திலும் விசுவாசத்திலும் எந்த விதமான நம்பிக்கை துரோகம் செய்யாமலும் அவன் உண்மை உள்ளவன் என்று அவன் தன்னை நிரூபித்தால் அவர்களை விடுவிக்கிறதற்கும் எஜமானர்கள் தயங்க மாட்டார்கள். ஆனால் யாராவது தப்பி ஓடிவிட்டால் அவர்களை கொல்லுகிறதற்கும் தயங்க மாட்டார்கள். இப்படிப்பட்டதான ஏதோ ஒரு சூழ்நிலையிலே தான் இந்த ஒனோசிமு அவன் தப்பித்து ஓடி இருக்கக்கூடும். ஓடி பவுலுடையதான சுவிசேஷத்தை அவன் கேட்டிருக்கக்கூடும். பவுலுடையதான சுவிசேஷத்தை கேட்ட மாத்திரத்திலே அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறான். பவுலுக்கு மிகவும் நெருக்கமாக காணப்படுகிறான். மிகவும் பிரியமுள்ளவனாகவும் பவுலுடையதான ஊழியத்திலே மிகவும் புரோஜன உள்ளவனாகவும் காணப்படுகிறான். பவுல் இப்போது இந்த ஒனோசிமுக்கு ஆவிக்குரிய தகப்பனாகவும் ஆவிக்குரிய நிலையிலே வழி நடத்துகிறதான ஒரு நல்ல மனிதனாகவும் காணப்படுகிறான். இந்த ஒனோசிமு இப்போ நல்லவனாக மாறி இருக்கிறான். தேவனுடைய ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறான். எனக்கு மிகவும் புரோஜனமாக இருக்கிறான். இனிமேல் அவன் எந்த விதமான தவறுகளிலும் ஈடுபட மாட்டான் என்கிறதை உறுதியாக வாக்குரைத்து இந்த பிலோமோனுக்கு இந்த நிருபத்தை பவுல் எழுதி அனுப்புகிறார். மூன்றாவதாக கூறப்பட்டிருக்கிறதான இந்த மனிதர் யார் என்று பார்த்தால் பிலேமோன். இந்த பிலோமோன் யார் என்றால் அவர் கூட பவுலுடையதான சுவிசேஷத்தை கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடும். அதற்கு அப்புறமாக ஊழிய வாஞ்சையினாலும் பாரத்தினாலும் கொலோசிலே தன்னுடைய வீட்டை ஊழியத்திற்கு என்று சொல்லியும் அல்லது சபை கூடி வருகிறதான ஜனங்கள் கூடி வருகிறதற்கும் அவர் திறந்து கொடுத்திருக்கிறதான ஒரு மனிதனாக காணப்படுகிறார். இவர் வசனம் 1 சொல்லுகிறது, பவுலுக்கு பிரியமுள்ளதான ஒரு மனிதன், பவுலோடு கூட உடன்
வேலையாளாக இவர் காணப்படுகிறார். வசனம் 2 சொல்லுகிறது அவருடைய வீட்டிலே ஒரு சபை கூடி வருகிறது. வசனம் 4 சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள்ளதாக மிகவும் அதிகமான விசுவாசத்தை கொண்டிருக்கிறதான ஒரு மனிதர். 5வது வசனத்திலே பார்க்கிறதான போது பரிசுத்தவான்களை மிகவும் நன்றாக நேசிக்கிறவனும் உபசரிக்கிறவனுமான ஒரு மனிதராக இவர் காணப்படுகிறார். வசனம் 6 தான் ஏற்றுக்கொண்டதான அந்த கிறிஸ்துவையும் விசுவாசத்தையும் பிறருக்கு அறிவிக்கிறதான ஒரு மனிதன். அதோடு கூட முடிந்து விடவில்லை. பவுல் இவரை ஊக்கப்படுத்துகிறார். நீ இன்னும் அதிகமாக கிறிஸ்துவை பற்றி நீ மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். வசனம் 7 பவுலுக்காக ஜெபிக்கிறவரும் பவுலு நேசிக்கிறவரும் பவுலுக்காக பவுலை ஊக்கப்படுத்துகிறவரும் ஆறுதல் சொல்லுகிறதுமான ஒரு மனிதனாக இந்த பிலோமோன் காணப்படுகிறான். வசனம் 6 பாருங்கள், உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். பவுல் இந்த பிலோமோனுக்காக ஜெபிக்கிறார். நீ மிகவும் நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாய், வல்லமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாய், அது இன்னும் கிறிஸ்துவுக்காக புரோஜனப்பட வேண்டும் என்று சொல்லி பவுல் இந்த பிலோமோனை ஊக்கப்படுத்துகிறார். ஆனால் இந்த பிலோமோன் மிகவும் கோபமுள்ளவனாக இருக்கிறான். யார் மீது? ஒனோசிமஸ் மீது கோபமுள்ளவனாக இருக்கிறான். வசனம் 17 19 வரையிலும் பார்க்கும்போது பவுல் சொல்லுகிறார், ஒருவேளை ஏதாவது அதிகமான உன்னுடைய காரியங்களை ஒனோசிமு எடுத்திருந்தால் அதற்கு அதிகமாக நான் உனக்கு செலுத்துகிறேன், ஆனால் நீ அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஏதோ ஒரு விதத்திலே இந்த ஒனோசிமு தவறு செய்திருக்கிறார், அல்லது ஏதோ ஒரு காரியங்களை எடுத்துக்கொண்டு போயிருக்க கூடும். எனவே இப்போது பவுல் மிகவும் தாழ்மை உள்ளவராக ஒனோசிமுக்காக பிலோமோனை இவர் வேண்டிக் கொள்கிறதை பார்க்க முடியும். அருமையான தேவஜனங்களே, அநேக நேரங்களிலே நாமும் கூட இந்த பிலோமோனை போல இருக்கக்கூடும். பலவிதமான ஊழியங்களிலே இருக்கக்கூடும், பலவிதமான சுவிசேஷ பணிகளை செய்திருப்போம், பலவிதமான பிரசங்கங்களும் ஆறுதல் படுத்துகிறதான வார்த்தைகளும் ஆலோசனைகளும் போதனைகளும் நாம் செய்கிறவர்களாக இருப்போம். ஆனால் எங்கேயோ எப்போதோ எத்தனையோ வருடத்திற்கு முன்பதாகவே நடந்ததான சூழ்நிலைகளையும் அந்த கோபத்தை வரவழைக்கிறதான சூழ்நிலைகளையும் காயப்படுத்துகிறதான சூழ்நிலைகளையும் நினைத்து அந்த கோபத்திலே அந்த மனிதர்களுக்காக நாம் கோபத்தை காண்பிக்கிறவர்களாக இருப்போம். ஆனால் நாம் அப்படி செய்யல் ஆகாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதியவனாக இருக்கிறான், புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகளை நாம் ஒருபோதும் கொண்டு வரவே கூடாது. எனவே பவுல் இப்போது இந்த பிலோமோனுக்கு ஊக்கப்படுத்துகிறார், நீ அந்த காரியங்களை விட்டு இன்னும் மேலோங்கி வந்து இந்த ஒனோசிமை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். பவுலுடையதான வேண்டுதலை பாருங்கள். வசனம் 8 21 வரையிலும் பார்க்க முடியும். பவுல் ஒரு அப்போஸ்தலராக காணப்படுகிறார், மிகவும் பெரிதான ஒரு ஊழியக்காரர். ஆனால் அவன் தன்னை தாழ்த்துகிறதை நாம் பார்க்க முடியும். வசனம் 1, தன்னை கட்டுண்டவனாக இருக்கிற அவர் சிறைசாலையில இருந்து எழுதுகிறார். கட்டுண்டவனாக இருந்ததான போதும் வசனம் 8 9 அவர் சொல்லுகிறார், பவுலாகிய நான் முதிர உள்ளவனாய் இருக்கவும் இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் இப்போது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால் நீ செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன். அவர் சொல்லுகிறார், எனக்கு உனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கிறதற்கு அதிகாரம் உண்டு, உனக்கு ஒரு கட்டளை இடுகிறதற்கு அதிகாரம் உண்டு, நீ இதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதற்கு அதிகாரம் உண்டு. ஆனால் நான் அப்படி செய்யவில்லை, அன்பினாலும் தாழ்மையிடத்திலும் உன்னை வேண்டுக் கொள்ளுகிறேன், மன்றாடுகிறேன் அப்படி என்று சொல்லுகிறார். எதற்காக பவுல் இந்த ஒனோசிமுக்காக மன்றாட வேண்டும்? வசனம் 10 முதல் 16 வரையிலும் பார்க்கிறதான போது இந்த ஒனோசிமு இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு அப்புறமாக, தேவ ஊழியத்திலே ஈடுபட்டதற்கு அப்புறமாக ஒனோசிமுடையதான குண அதிசயங்கள், ஒனோசிமுடையதான பழக்க வழக்கங்கள், ஒனோசிமுடையதான செயல்பாடுகள் எல்லாமே முற்றிலுமாக மாறிவிட்டது. பவுல் சொல்லுகிறார் பாருங்கள், நான் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்றதான மகன். யாரு? இந்த ஒனோசிமஸ். கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்றதான மகன். வசனம் 11 சொல்லுகிறார், அவன் உனக்கு புரோஜனம் இல்லாதவனாக இருந்திருக்கிறான், ஆனால் இப்போது எனக்கும் உனக்கும் புரோஜனம் உள்ளவனாக இருக்கிறான். அவன் என் உள்ளம் போல் இருக்கிறான், அவனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். வசனம் 13 சொல்லுகிறது, சுவிசேஷத்து நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்றிருந்தேன். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்க நான்
உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. பாருங்கள், அவருடைய தாழ்மையை பாருங்கள். பவுலுடையதான, நீ எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும், ஆனால் இப்போது நீ என்னிடத்தில் இல்லை. அதற்கு பதிலாக ஒனோசிமு என்னோடு இருக்கிறான். என்னுடைய ஊழியத்திலே தாங்கும்படியாக அவனை நான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எனக்கு வாஞ்சை இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது. ஆனாலும் ஒனோசிமு உன்னுடையதான அடிமையாக இருந்திருக்கிறான். எனவே உன்னுடைய சம்மதம் இல்லாமல், உன்னுடைய விருப்பம் இல்லாமல் அவனை நான் வைத்துக் கொள்ள எனக்கு எந்த விதமான மனதும் இல்லாமல் இருக்கிறது. வசனம் 15 சொல்கிறது பாருங்கள், இனிமேல் அவன் அடிமையானவன் அல்ல. இதற்கு முன்பதாக அவன் அடிமையானவனாக இருந்திருக்கிறான். இப்போது அவன் அடிமையானவன் அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாய் இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின் படியையும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாக இருக்க வேண்டும். பாருங்கள், பவுல் சொல்லுகிறார், இப்போது இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது இந்த ஒனோசிமுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறினது. இப்போது அவன் என்னுடைய ஆவிக்குரிய மகன், எனக்கு மிகவும் புரோஜனம் உள்ளவன். எனக்கே அவன் அப்படி இருக்கும்போது உனக்கு சரீரத்தின் பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அவன் எந்த அளவிற்கு பிரியமுள்ளவனாக காணப்பட வேண்டும். பிரியமான தேவஜனங்களே, நாம் தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறதான போது ஒருவேளை உலகம் நம்மை வெறுக்கலாம், உலகம் நம்மை துரத்தலாம், ஆனால் தேவனுக்கு மிகவும் பிரியமானவர்கள், தேவனிடத்திலே வருகிறவர்களை அவர் ஒருபோதும் புறம்பே தள்ளுகிறது இல்லை. ஒனோசிமு ஒரு முறை பிலேமோனுக்கு புரோஜனம் இல்லாதவன், ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது அவன் பவுலுக்கு புரோஜனம் உள்ளவனாக மாறுகிறான். எல்லா விதத்திலும் புரோஜனம் உள்ளவனாக, ஊழியத்திலும் சரி, பவுலுடையதான வாழ்க்கையில் ஒத்தாசைக்கும் சரி, இந்த ஒனோசிமு மிகவும் புரோஜனம் உள்ளவனாக காணப்படுகிறான். இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு அப்புறமாக உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் எப்படி காணப்படுகிறது? அது எப்படி சென்று கொண்டிருக்கிறது? இயேசுவை பிரியப்படுத்தும் வண்ணமாக இருக்கிறதா, அல்லது பிரியமில்லாத வழியிலே நம்மை கொண்டு செல்லுகிறதாக இருக்கிறதா? பிரியமில்லாத போது பிலோமினால் வெறுக்கப்பட்டான் இந்த ஒனோசிமு. ஆனால் அவன் எப்போது பவுலுக்கு பிரியமுள்ளவனாக மாறினானோ அவன் பவுலாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டான், பிற ஜனங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். இந்த பிலேமோனாலும் நிச்சயமாகவே இவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க கூடும். வசனம் 17 20 வரையும் பார்க்கும்போது, ஆதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்தும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியது இல்லை. ஒரு கிறிஸ்தவனுடையதான குண அதிசயத்திலே ஒன்று, பிறரை நாம் நேசித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறதாக காணப்படுகிறது. இந்த வசனம் 21 22 பார்க்கும்போது அது நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. இந்த பிலேமோன் ஒனோசிமை நிச்சயமாக ஏற்றுக்கொண்டிருப்பான். அவன் நிச்சயமாக பவுலுக்கு கீழ்ப்படிந்து பவுலுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாதபடிக்கு ஒனோசிமை தன்னுடைய சொந்த சகோதரனை போல கிறிஸ்துவுக்குள்ளதாக நிச்சயமாகவே இந்த பிலேமோன் ஏற்றுக்கொண்டிருக்க கூடும். அருமையான தேவ ஜனங்களே, இந்த நிரூபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறதான பாடங்கள் என்ன? முதலாவது, மன்னிப்பு உறவுகளை சீர்படுத்துகிறதாக இருக்கிறது. பிலோமன் நிச்சயமாகவே இந்த ஒனோசிமை மன்னித்து அவனை ஏற்றுக்கொண்டிருக்க கூடும். ஏனென்று சொன்னால், ஏற்கனவே நான் சொன்னது போல பவுலுக்கு பிரியமான மனிதனாக ஒனோசிமு மாறிவிட்டான். ஒரு புதிய அடையாளத்தையும் புதிய சிருஷ்டிப்பாகவும் இந்த ஒனோசிமு இப்போது காணப்படுகிறான். எனவேதான் பவுல் சொல்லுகிறார் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்கு பெரியவன் சிறியவன் என்று அல்லது உயர்ந்தவன் என்று எந்த விதமான பாகுபாடுகளும் கிடையாது. எல்லாருமே சமமானவர்களாக காணப்படுகிறார்கள். எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுகிறோம். எனவே தேவனுடைய பிள்ளையினுடையதான முக்கியமான ஒரு குணம் பிறரை மன்னிப்பது, பிறரை நேசிக்கிறதாக காணப்படுகிறது. இந்த மன்னிப்பு யாருக்கு தேவைப்படுகிறது என்று சொன்னால், ஒரு குற்ற உணர்வு உள்ளவனுக்கு. எனவே தான் நாம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறதான போது, பிதாவே என்னை மன்னியும் என்று இயேசு சொல்லவில்லை, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது என்று அறியாமல் செய்கிறார்களே என்று சொல்லி. குற்றம் செய்தவர்கள் திரும்பி வரும்போது அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மிகவும் முன்மாதிரியாக வைத்திருக்கிறார். தன்னுடைய ஜெபத்திலே அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தன்னுடைய உபதேசத்திலே அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
அவர் ஜெபித்தவராகவும் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டவராகவும் காணப்படுகிறார். இரண்டாவதாக பார்க்கும்போது நம்முடைய அன்பை பிறனுக்கு காட்டி ஒருவரை ஒருவர் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரை நாம் வெறுத்து ஒதுக்கக்கூடாது, அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஒனோசிமு பவுலுடையதான சுவிசேஷத்தை கேட்டு ஏற்றுக்கொண்ட போது பவுல் நிச்சயமாகவே இந்த ஒனோசிமுடையதான வாழ்க்கை முழுவதுமாகவே கேட்டு அறிந்திருப்பார். உடனே இந்த பவுல் பிலோமோனுக்கு செய்தி அனுப்பி, உன்னுடைய அடிமை இங்கே இருக்கிறான், அவனை நீ என்ன வேண்டாலும் செய் என்று சொல்லவில்லை. மாறாக அவனை நேசித்து அன்பு வைத்து ஏற்றுக்கொண்டு அவனை பிலோமோனும் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் செய்கிறவராக காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்தவராக இருக்கிறார். எனவேதான் யோவான் 3:16 பார்க்க முடியும், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று பார்க்க முடியும். மூன்றாவதாக நம்முடைய விசுவாசத்தை பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாம் பெற்றதான ரட்சிப்பின் அனுபவத்தை பிறருக்கு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டியதும் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. ஒனோசிமு பவுலிடத்திலிருந்து இந்த சுவிசேஷத்தை கேட்ட மாத்திரத்தில் ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பவுலுக்கு ஊழியக்காரனாக ஒத்தாசை உள்ளவனாக இருக்கிறான். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனாக இருக்கிறான். அதே போல இந்த பிலோமோனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சுவிசேஷத்தை கேட்ட மாத்திரத்தில் தன்னுடைய வீட்டை சுவிசேஷத்திற்கு என்று அவன் திறந்து கொடுக்கிறதான ஒரு மனிதனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பல வருடங்களாக நாம் கிறிஸ்தவர்களாக இருப்போம், விசுவாசிகளாக இருப்போம், பலவிதமான பெயர்கள் நமக்கு முன்பதாக காணப்படும். ஆனாலும் நாம் எத்தனை பேருக்கு இந்த இயேசுவை குறித்து அறிவித்திருக்கிறவர்களாக இருக்கிறோம்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நாம் பிறருக்கு அறிவிக்க வேண்டியது அவசியம். எல்லா விசுவாசிகளுமே அதில் ஈடுபட வேண்டியது அவசியம். நான்காவதாக தாழ்மையுடன் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் மிகவும் உயர்ந்ததான மனிதர், உயர்ந்த ஊழியக்காரர், அப்போஸ்தலன், பிரபலமான ஒரு ஊழியர். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், இந்த பிலோமோனிடத்திலே தன்னை தாழ்த்தி வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த வேண்டுதலை நான் உனக்கு கட்டளையிடவில்லை, ஆனால் வேண்டிக் கொள்ளுகிறேன், மன்றாடுகிறேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி மன்றாடுகிறதை பார்க்க முடியும். ஜெபம் நம்மை தாழ்மையாக்குகிறது. தாழ்மை நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் நாம் ஒருபோதும் ஜெபிக்க முடியாது. நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஐந்தாவதாக நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஒனோசிமு எல்லா விதத்திலும் பவுலுக்கு உதவினவனாக இருந்தான். பவுல் இந்த ஒனோசிமை மீட்கும்படியாக ஒனோசிமுக்கு உதவினவராக இருந்தார். நாம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல நிச்சயமாகவே இந்த பிலோமோன் பவுலுடையதான கட்டளைகளையும் உபதேசங்களையும் வேண்டுதல்களையும் கேட்டு அவன் கீழ்ப்படிந்தவனாக நிச்சயமாகவே அவன் காணப்படுவன். அதைதான் வசனம் 21 நாம் பார்க்க முடியும். கடைசியாக பார்க்கும்போது ஒருவருக்காக ஒருவர் நாம் ஜெபிக்க வேண்டும், ஒருவருக்காக ஒரு வேண்டுதல் செய்ய வேண்டும். இந்த பிலோமோன் பவுலுக்காகவும் பவுலின் ஊழியத்திற்காகவும் பவுல் கட்டப்பட்டிருக்கிறதான போதும் பவுலை நேசித்து பவுலுக்காக ஜெபிக்கிறதிலும் சபையாக ஜெபிக்கிறதிலும் அவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள். இதே போலதான் வசனம் 22 சொல்லுகிறது, இந்த பிலோமோன் பவுலுக்காக ஜெபிக்கிறவனாக காணப்படுகிறான். நாம் எப்போதுமே பிறருக்காக ஜெபிக்கிறதை நாம் கையாள வேண்டும். ஒருபோதும் ஜெபத்தை விட்டுவிடவே கூடாது. அருமையான தேவஜனங்களே, அநேக விதமான காரியங்களை இந்த பகுதிகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் கிறிஸ்தவ நடைமுறைகளையும் நாமும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. அமெரிக்கா உள்நாட்டினுடையதான ஒரு போரின் போது, போர் முடிந்ததற்கு அப்புறமாக ஆபிரகாம் லிங்கனிடத்திலே செய்தியாளர்கள் ஒரு கேள்வியை கேட்டார்கள். உங்களுக்கு எதிராக இருந்ததான அந்த தெற்கத்தியவர்களை நீங்கள் ஒரு சத்துருவை போல பார்த்து அவர்களை அழிக்கப் போகிறீர்களா என்று சொல்லி, அப்போது இந்த ஆபிரகாம் லிங்கன் சொல்லி இருக்கிற, இல்லை, நான் அவர்களை நேசித்து என்னுடைய நண்பர்களாக நாம் அவரை மாற்றுவேன் என்று சொல்லி. அதை தான் நாம் இதில் நிருபத்திலும் கூட பார்க்க முடியும். பிலோமோன் சத்துருவாக இந்த ஒனோசிமை பார்த்தான். ஆனால் பவுல் வேண்டுகிறதான போது ஒனோசிமை தன்னுடைய சிநேகிதனாகவும் பிரியமுள்ளதான சகோதரனாகவும் அவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிரி என்று சொல்லுகிறதான ஜனங்கள் யாராக இருக்கிறார்கள்? என்ன சூழலில் அவர்களை எதிரியாக வைத்துக் கொள்கிறோம்? அப்படி யாராவது காணப்படுகிறார்கள் என்று சொன்னால் தேவனுடைய அன்பை நாம் அவருடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய வாழ்க்கையிலே யார் இந்த ஒனோசிமுவாக காணப்படுகிறார்கள்? ஒருவேளை உங்களிடமிருந்து திருடி எடுத்து சென்றிருக்கலாம், உங்களை வெறுத்திருக்கலாம், ஒருவேளை உங்களிடமிருந்து
பலவிதமான நன்மைகளை அவர்கள் பிடுங்கி சென்றிருக்கலாம். அவர்களை மன்னித்து நேசித்து ஏற்றுக்கொள்கிறதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? ஒருவேளை அப்படி யாராவது இருந்தால் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதான தடைகள் என்னவாக இருக்கிறது, அதை அறிந்து கொண்டு அதிலிருந்து வெளியே வந்து இந்த கிறிஸ்தவ குணநலன்களை அவர்களிடத்திலே காட்டுகிறதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? நாம் நிச்சயமாகவே ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி இருக்கிறதான போது பவுல் இந்த நிருபத்தை முடிக்கிறதான போது அந்த கடைசி வசனத்தில் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. அருமையான தேவஜனங்களே, தேவன் நாம் ஒவ்வொருவரையும் இந்த கேட்ட வசனத்தின் பிரகாரமாக கிறிஸ்தவ கொள்கைகளையும் கிறிஸ்தவ நலன்களையும் கிறிஸ்தவ குணங்களையும் பிறருக்கு நாம் எடுத்து உரைக்கும் வண்ணமாகவும் எடுத்து காட்டு வண்ணமாகவும் அவர் நம்மை வழிநடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை, தேவ சமாதானம் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும். ஆமென், ஆமென்.